ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 11ன்ற படத்தை பற்றி கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அதை 11 போட்டிருக்கு. 11நாலே நமக்கு தெரியும், ட்வின் குறிச்சது, ஜெமினியை குறிச்சது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த 11ன்றதை குறிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கும். அப்போ இந்த படத்தை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணுன்றக்காக நான் அதை கண்டுக்காமல் விட்டேன். பட் ரிப்பீட்டடாக அந்த கமெண்ட் வேறு ஆட்கள்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே என்னமோ விஷயம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்தோம். அந்த படத்தை பற்றி அன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 11ன்றது நம்ம இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம்னா, 11ன்றது ட்வின்ஸ் கேரக்டர் குறிச்சது, ஜெமினி கேரக்டர் குறிச்சது தான் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். பட் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இந்த படம் இருந்திருக்கும். ட்வினை வச்சு தான் ஒட்டுமொத்த படமுமே, 11 வச்சு தான், அதாவது ஒன்றும் சேர்ந்தா அதை பற்றி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் இருக்குல்ல, இதெல்லாம் ரெண்டாக பிரிஞ்சு வர்றது தான் ட்வின் கேரக்டரு. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவனால ரொம்ப நேரம் இருட்டில் தாக்கு பிடிக்க முடியாது. நிக்டோஃபோபியா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஸ்டார்டிங்கில் ஒரு டெத் நடக்குது. அதாவது டெத்துன்னு மீன்ஸ் என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஒருத்தங்களாம் கடத்தி ஃபுல்லாக எரிச்சு கொள்றான். நெத்தியில் மட்டும் துப்பாக்கி சூடு வச்சு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, அவனை கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி அவன் எரிக்கிறான். படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும். கதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த மாதிரி ஒரு எரிக்கிற சீன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. அப்போ டைட்டில் போடுறாங்க. அப்புறம் அந்த ஒரு கொள்ளை நடக்க ஆரம்பிக்குது. இதை பற்றி ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த எரிச்சு போன மனிதர் இருக்காங்க, இவனை பற்றி நியூஸ் வருது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வரான். திருடன் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து ஆட்டை போடுறானுங்க. ஸோ இந்த ஆட்டை போடுறதை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம போலீஸ்காரர். நம்மளால் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இன்ட்ரோல இருந்து இந்த படம் அப்படியே மூவ் போயிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சுற்றிக்கிட்டே இருப்பார். அந்த நியூஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த நியூஸ் போட்டிருக்க நியூஸ்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான நியூஸாக இருக்கும். 5 கோடி மக்களின் இன்ஸ்டா தகவல் திருட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். ஃபேஸ்புக்கு இவங்கெல்லாம் ட்விட்டர் எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட விவரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மேட்டர் தான். நம்ம கூட சொல்கிறோம், துணி கடையெல்லாம் போனீங்கன்னா சீப்பு வாங்குவீங்க, சோப்பு வாங்குவீங்க, உங்கள் நம்பர் வாங்கி வச்சுக்குவாங்க. உங்கள் நம்பருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு கிரெடிட் தருவோன்ற மாதிரி பேரில் நம்பர் வாங்கி அந்த கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸை விற்கிறது. அதாவது நம்பர்ஸ் வந்து உங்களோட ஓன் நம்பர் போயிடுச்சுனாலே எல்லாமே போயிடும். லோனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இதில் இருந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் எடுத்துருவானுங்க. இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய வியாபாரம் போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட நபரோட தகவல்கள் விற்கப்படுது. ஸோ அதுதான் சொல்லியிருப்பானுங்க, 5 கோடி இன்ஸ்டா மக்களோட திருடப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். திருடப்படல, விற்றுருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை திருடி என்னன்னு வாங்கி வைக்க தான் போகிறாங்க. இந்த பாருக்கு வராப்புல இந்த பார் இந்த பீன்ற சிம்பிள் வரும். இந்த பீன்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பீன்றது இல்லை 13 குறிக்கும், 13 குறிக்கும். நிறைய இடங்களில் காட்டப்பட்டிருக்கும். புத்தர் சிம்பாலிசம் ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும். அந்த போலீஸ்காரை வந்து மீட் பண்ணும்போது முன்னாடி ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இறந்து போனவங்களை வந்து அவர் தான் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த கேரக்டரையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டர் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டரோட பேரை பாருங்களேன், MRK இவரோட ஷார்ட் ஃபார்மு. அது நம்ம கூட சிமிலராக கனெக்ட் ஆகுதுல. இந்த ஆரத்துக்கு லாஸ்ட்டு போட்டு கேத்துக்கு முன்னாடி போட்டோம்னா MKR அப்படின்ற மாதிரி வருது. ஸோ சும்மா சிமிலர் கனெக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த போலீஸ்காரை வந்து அதில் ஒழுங்காக கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்பார். ஒரு ஃபால்ஸ் கால் வருது. ஒரு வந்து கால் பண்ணி இன்னொரு டெட் பாடி பார்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இவர் ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ கீழே விழுந்துருவாப்புல. இவர் கோமா ஸ்டேஜ் போயிடுறாரு. இந்த கேஸு இப்போ நம்ம ஹீரோ கையில் வருது, அரவிந்த் கையில் வருது. இப்போ அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போவார். அங்கேயும் புத்தர் சிம்பாலிசம். இப்போ ஒரு ஸ்கூலோட ஃபோட்டோஸ் பார்ப்பாரு, என்ன படிக்கிறாங்க அப்படின்றது ஃபோட்டோஸ் பார்ப்பாரு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஃபோட்டோஸ் பார்ப்பாரு. 9th படிக்கக்கூடிய ஒரு பையனோட ஒரு அந்த ஸ்கூல் ஃபோட்டோஸ் இருக்கும் ஆல்பம். அந்த ஆல்பம் ஃபோட்டோ பார்க்குறாங்க. இந்த ஆல்பம் போட ட்வின் பேர்ட்ஸ்ன்னு இருக்கிற ட்வின்ஸு எல்லாருமே 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அங்கே கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே ட்வின்ஸு, கிட்டத்தட்ட 11 ட்வின்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால நோட் பண்ணிக்கோங்க. அந்த என்ன சொல்கிறது, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 13 வயசு நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் சொன்னேன் பி அதிகமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி பியோட ஷார்ட் ஃபார்ம் வந்து 13. அவரை கண்டுபிடிச்சிருவாரு. இதில் ட்வின்ஸ் மட்டும் கிடையாது, 11 ட்வின்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸில். 11 ட்வின்ஸ், அதாவது இந்த ஸ்கூலு ட்வின்ஸுக்கான ஒரு ப்ளஸ்ஸான ஸ்கூல் மாதிரி கட்டியிருப்பானுங்க. ஸோ அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவருடைய இன்னொரு நபருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அங்கேயும் பாருங்களேன், லாஃபிங் புத்தா. ஸோ எல்லா இடத்துலையும் புத்தர் சிம்பிளிசம். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி போட்டு தள்ளினாப்புல, எப்படி அவங்க கையாலே அவங்களோட ட்வினை போட்டு தள்ளினாருன்றதை காட்டியிருப்பாங்க. கதை உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ உங்களுக்கு விசாரிச்சுட்டு இருக்கும்போது கடைசி பெஞ்சமின்ற ஒருத்தர் மாற்றாப்ல இந்த பீன்றது நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லை பெஞ்சமின். ஸோ இந்த பெஞ்சமின்றோட பேரை ஷார்ட் ஃபார்ம் கீழே டீட்டெயில் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரியும், நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்க தான் ஆக்சுவலாக மீனாட்சி கேரக்டர். ட்வின்ஸ்னாலே அப்கோர்ஸ் என்ன சொல்ல வரோன்றது தெரியும், கந்தன் முருகு அப்படின்ற மாதிரி ட்வின் கேரக்டர் காட்டும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்ற மாதிரி காட்டுவாங்க. இதில் ஃப்ரான்சிஸ்ன்றவங்க வந்து அதை நான் சொல்கிறேன். ஸோ இவங்க தான் அந்த தாய் கேரக்டர், தத்தெடுத்து வளர்த்தவங்க யாரு, முருகன் வந்து நம்மளுடைய மீனாட்சிக்கு தத்து பிள்ளை தானே. ஸோ அது மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை நானும் அது மாதிரி ஒரு டைலாக்லாம் முருகன் பேசியிருப்பார்ல. ஸோ அந்த கான்செப்ட் இங்கேயும் புத்தர் சிம்பாலிசம். இங்கே அவங்க க்ளோஸ் அப் ஷாட்ல காட்டும் போது பெஞ்சமின் பேசும்போது இவங்க பேசுகிற டாபிக் கேட்டோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பெஞ்சமினை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ தான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. இவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா மயில் சிம்பிள் இருக்கும், பக்கத்தில் ஒரு ஒட்டகச்சிவிங்க சிம்பிள் இருக்கும். இந்த ஒட்டகத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் இருக்குல்ல, குஜராத் சைடில் ஒரு ஒட்டகம் இருக்குது. ஸோ இந்த ஒட்டகம் வந்து ரொம்ப அரிய வகையான ஒட்டகம். இந்த ஒட்டகம் கனெக்ஷன் ஆகுது, அதாவது ஒட்டகம்ன்றது ராஜஸ்தான் குஜராத் இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ மீனாட்சி அவங்களுடைய பூர்வீகம் என்ன சொல்லியிருந்தோம், குஜராத் திப்பன். அதாவது சௌராஷ்டிராக்காரங்களாம் எங்களுடைய குலதெய்வம்னு சொல்லி கும்பிடுறாங்க. குலதெய்வம்னா என்ன, அதாவது எங்களுடைய அம்மன் சொல்லி ஒரு நியூஸில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக மீனாட்சி அம்மனை பற்றி நான் நிறைய டீட்டெயில் பேசியிருக்கேன், பழைய வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் சொல்லியிருப்பேன் குஜராத் பெண் சொல்லியிருப்பேன். அந்த குஜராத் பெண்ணை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒட்டகத்தை பின்னாடி சிம்பிள் வச்சிருக்காங்க. மயில் சிம்பிள் முருகனோட அம்மான்றதுக்கு கனெக்ஷனுக்காக. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அது வேணாம். ஸோ இப்போ இந்த பெஞ்சமின்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்ல. இப்போ நமக்கு இவ்வளவு நாள் டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு கரெக்டான யூனிக்னஸ் சொல்லணும், அப்பதான் மக்களுக்கு புரியும். இப்போ இந்த பெஞ்சமின் இருக்கான ஒரு மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ரெட்ரோ படத்தை கூட என்னோட இரும்பு கைன்னு சொல்லுவார்ல, ஏன் அந்த கைன்னு சொல்றாங்க, தான் செய்ய முடியாத வேலையை தன்னுடைய கையை வச்சு வேலை பார்க்கறது. நமக்கு ஒரு விஷயம் செய்யணும், நம்ம கை தான் நமக்கு சாப்பாடு வருது, ஒரு பக்கம் கழுவி விடுது, இதெல்லாம் பண்ணுதுல. அது மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மீனிங் தான் இந்த பெஞ்சமின்ற பேருக்கு வருது. ஸோ இப்போ இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இவங்களை தத்து பிள்ளையா எடுத்து வளர்க்குறாங்க, மீனாட்சிக்கு தத்து பிள்ளை. அவங்களுக்கு அப்போ இவங்க ஒரு கை தானே, இவங்களுக்கு செய்ய முடிய வேலை, அதாவது இவங்க ஸ்கூலுக்கான ப்ரொமோஷன்ஸாக இவங்க பார்த்து கொடுப்பாங்க. ஏன்னா நல்லா இன்டெலிஜென்டான பசங்க. ஸோ அப்போ புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்லுவார், முருகனை வச்சு உலகத்தையே கண்ட்ரோல் எடுத்தானுங்கள, டேக் ஓவர் பண்ணுறது, இவன் நமக்கு தேவைப்படுவான், நம்ம அரசாட்சி நிர்வகிக்கிறதுக்கு தேவைப்படுவான்னு சொல்லி அவனை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றது ஒரு டைலாக் மூலியமாவே எக்ஸ்பிளேஷன் பண்ணுவானுங்க. சரி, ஓகே, மேலே பார்க்கலாம். ஸோ இந்த பெஞ்சமின்றது உங்களுக்கு தெரியும், வலது கை, அதாவது தெற்கின் மகனா. இப்போ நல்லா நோட் பண்ணிக்க, முருகனை எந்த பக்கம் கொண்டாடுவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான விஷயம், முருகனை யார் கொண்டாடுவா, சவுத் இந்தியன், தெற்கு தானே, தெற்கிந்தியா, தென்னிந்தியா இதான சொல்றாங்க. ஸோ இங்கே தானே முருகனுக்கு பயங்கரமான பால் காவடி அன்ன காவடி எடுத்துட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவில் பெருசா மவுசல் இல்லை. சிம்பிளான மேட்ரு, பெஞ்சமின் முருகு, அதாவது முருகன் கேரக்டர். ட்வின் கேரக்டர்னாலே அவங்களுக்கு தெரியும், இரட்டைத்தன்மை உள்ள ஆட்கள். இன்னொருத்தர் இருக்கான், பிரான்சிஸ் இருக்கான், அவனை பத்தி நம்ம டீட்டெயில் பார்ப்போம், அதுலயும் நிறைய மேட்டர் கிடைக்குது. ஸோ அந்த 23 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் போறாங்க. அந்த ஸ்கூல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்கூல் வந்து சும்மா மிடில் ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி, எஸ்டிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்றாங்க. ஸோ வீரபத்ரன், செல்வி, அதாவது செல்வி ராணின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எஸ்ன்ற சிம்பிள், அவங்க பேரே சக்தி. ஸோ அவங்க அம்மா பேரு சாந்தி, சக்தி, சிவனும் சக்தியும். சக்திக்கு முன்னாடி யாரு, அதாவது சாந்தி, இந்த கதாபாத்திரம் சாந்தி. ஓகேவா, இந்த சாந்தியை நீங்க சக்தியா கனெக்ட் பண்ணிக்கணும். வீரபாகு தான் முதல் கணவர், அதாவது மீனாட்சிக்கு முதல் கணவர் வந்து வீரபாகு. நம்மளுடைய எஸ்பி சேகர் சொல்லியிருப்பாப்ல, அந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, கதைக்குள்ள போகலாம். ஸோ அந்த எஸ்பி ஸ்கூல், அதாவது சக்தி வீரபத்ரன் ஸ்கூல், வீரபத்ரனும் ரெண்டு அக்கா வச்சு பேக்கரி வாங்கின அந்த கதெல்லாம் உள்ள வருதுல வீரபாகு, அதெல்லாம் எல்லாமே அப்படிதான். ஓகேங்க, சரி, உள்ள நுணுக்கமா போக வேண்டாம். ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து 6 ட்வின்ஸ் எதர்ச்சியா வந்து சேர்றாங்களாம். அங்கேயும் 6 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 6 ட்வின்ஸ் வந்து எதர்ச்சியா வந்து சேர்ந்துருக்காங்களாம். இதை பார்த்து நியூஸ்லாம் போட்டு பயங்கரமா பிசினஸ் ஆகுது. இவங்க வீரபாகு என்ன நினைக்கிறாரு, இதையே முதலீடா மாத்திருவோமே அப்படின்னு சொல்லி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. வணிகம், நோட் பண்ணிக்கா. ஸோ வணிகத்துக்காக யூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு விஷயம் பண்றாரு. ஒரு ட்வின்ஸா வந்து ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவனுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 பசங்க இருப்பாங்க, 2 பசங்களுக்கும் ஃபீஸ் கட்டணும். ஆனால் இவங்களுடைய ஆஃபர் என்ன அப்படின்னா, ட்வின்ஸா வந்து சேர்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும், இன்னொரு பையன் ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது என்ன மேட்டர் அப்படின்னா, மங்காத்துல வந்து உள்ள வெளியே ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஒருத்தன் உள்ள ஒருத்தன் வெளியே, ஒருத்தனுக்கு தான் ஃபீஸ் கட்டுவாங்க. அதாவது உலகத்துக்கு ஒருத்தன் மட்டும் தான் தெரியுமா. இதே மாதிரி தான் ரெட்டை ராணிக்கும் கேரக்டரு, இதே மாதிரி தான் முருகனுக்கும் அப்படிதான். முருகனை மட்டும் வெளியே காட்டுவாங்க, கந்தனை வெளியே காட்டவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஒன்று உள்ள ஒன்று வெளியே, இவ்வளோதான் மேட்ரு. எப்படி அந்த ஸ்கூல் ட்வின் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ப்ரைஸு போயிட்டு பெரிய லெவலுக்கு மெட்ரிகுலேஷனாக பெரிய கார்பரேட்டாக மாறுது.
அப்புறம் அந்த செஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது, 2006 நடக்குது செஸ் சாம்பியன்ஷிப்பு. இது வந்து நம்ம கூட தெரியும், செஸ் தம்பி குடும்பம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்து எதிர்த்து அங்கே வந்து இவங்களும் அதை கலந்து கொள்ளும் போது இந்த பெஞ்சமினை நோட் பண்ணுறாங்க, இவன் தான் அதில் ப்ரைஸ் அடிக்கிறான். ஸோ இந்த பசங்க யாரும் நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது தான் தெரியுது இவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவன் தம்பி வந்து ஃப்ரான்சிஸ், இவங்களும் ட்வின்ஸ் தான். இந்த ஃப்ரான்சிஸ்ன்ற பேரை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரான்சிஸோட எக்ஸ்பிளனேஷனை பாருங்களேன், லத்தீன் மொழியில் வருது. லத்தீன் மொழியில் கனெக்ட் ஆகும்போது இதில் ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த லத்தீன் மொழி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது அரசாங்க அலுவல் மொழி மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்ப வழக்கு மொழி கலந்து இப்போ முக்கியமான ராயல் பிளட் லைன்ஸ்லாம் பேசக்கூடியது, அதாவது தேவபாசைன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கேரக்டர் மாதிரி இந்த லத்தீன் மொழியை பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரான்ஸ், இட்டாலின்னு வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும் நிறைய மேட்டர் இருக்குது. ஸோ மேலே கண்டினியூ பண்ணுவோம், நான் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் இந்த பசங்களை எப்படியாவது இங்கே கூட்டி வரணும், நம்ம ஸ்கூலில் இன்னமும் வேறு லெவலில் பூஸ்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தலைமை ஆசிரியர் யோசிக்கிறாப்புல. ஸோ இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு அந்த பசங்களை தேடி போகிறாங்க. பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. அங்கே ஆதி படம் ஓடிட்டு இருக்க போஸ்ட் ஓடிருக்கானுங்க. ஆதி படத்தோட மேக்கிங் என்ன, ஆதி வரலாறு. ஸோ அவங்க என்னன்னா அவங்க குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிருவாங்க. அந்த குடும்பத்துக்கு பழி வாங்குறது மேட்டர் தான் இந்த படமும். பழி வாங்குறது வச்சு தான் கதையே. ஸோ ஆதி படம் போஸ்ட் ஓட்டி இருக்கும்போது 2 பேர்ட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாலாம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. சரி நீங்கள் கூட வந்துருங்க, நாங்கள் வந்து உங்களை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே, இல்லை உன் தம்பிக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்னோன்னே யோசிக்கிறான் ஒரு பக்கம். இதுனா அவன் தம்பி கொஞ்சம் மூளை வலிச்சு கம்மின்ற மாதிரி ஒரு காட்டியிருப்பாங்க. ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கும், அது சொல்ல மாட்டாங்க, அப்புறம் தான் சொல்லுவாங்க. இப்போ அவன் தம்பிக்காக அவன் வந்துடுறான். இவனுக்கு ஹாஸ்டல் கொடுத்துட்றானுங்க. அந்த ஹாஸ்டல்ல 2 பேர் தங்கிக்கிறானுங்க. ஜாலியாக விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் ஆரம்பிக்குது. ரொம்ப லெவலில் இவங்க பயங்கரமான ஒரு சூப்பராக சக்ஸஸ் பண்ணுறானுங்க. ஒருத்தர் என்னன்னா ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக வின் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தர் என்னன்னா எஜுகேஷனில் வின் பண்ணிட்டு இருக்கான். இதை வச்சு பார்த்து மற்ற பசங்களை புள்ளி பண்ணுவானுங்களா, இவனை பார்த்து கற்றுக்கோங்கடான்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில். ஸோ அந்த மாதிரி சொல்லி மற்றவங்களையும் ட்ரிகர் பண்ணி விட்றானுங்க. எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க இவன் மேலே. இவன் மேலே ட்ரிகர் ஆன பிறகு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ இவனுக்கு அப்பாவா அவனுக்கு அப்பாவா நின்றுட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போ அந்த மேட்டர் சொல்லணும், லத்தீன் மொழியை பற்றி பேசணும்ல. இந்த லத்தீன் மொழிக்கும் இந்த வேட்டிகன் இருக்குல்ல, வேட்டிகன் நேரத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ இவங்க போப் சம்மந்தப்பட்ட பேர் வச்சிருப்பாங்க. இவங்களோட பேரை பாருங்களேன், பால்ன்றது முடியுது. இந்த பால்ன்ற முடியறதுக்கான கனெக்ஷனை போய் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. பால்ன்றது ஒரு குடும்ப பெயர். ஸோ ஒரு குடும்ப பேர்னா என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு குடும்பம் தான் உலகத்தை ஆளுது அப்படின்ற மாதிரி கனெக்ஷன் வருதுல்ல, அந்த ஒரு கேட்டகரியில் இது சேர்ந்துடும். ஸோ நம்ம அதில் ஜாதி பேர்னு சொல்லுவாங்க இல்லை, ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது கேவலன்னு வாங்கல. ஆனால் அவங்க ஊரில் அது குடும்ப பேர்னு பெருமையாக போட்டுப்பாங்க. பாரிஸு, இட்டாலி, அப்புறம் ஃப்ரான்ஸ், இதுக்கெல்லாம் கனெக்டன் வருதுன்னு சொன்னேன்ல, அந்த கனெக்ஷன் நோட் பண்ணி பாருங்க. பாரிஸ் கிட்ட அந்த சேவல் கூற மாதிரி ஒன்று இருக்குல்ல, சேவல் கனெக்ட் ஆகுதா, சேவல் அந்த வேல் இருக்குல்ல, வேல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய கோபுரம் வச்சிருப்பானுங்க. அதாவது இரும்புல வேல் செஞ்சு வச்சிருந்தா கண்டுபிடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு கோபுரம் மாதிரி கட்டி இதை வச்சிருப்பானுங்க. நிறைய இடங்கள்ல அந்த கோபுரம் கனெக்ட் ஆகும். இந்த பிரான்ஸு, பாரிஸு, ஜெர்மனி, இட்டாலி, அப்புறம் ஸ்பெயின், இது எல்லாமே ஒரே கனெக்ஷன்ல இருக்கும். இதை சுற்றி நடக்கும். இந்த ஸ்பெயின் குடியை வச்சுட்டு தான் நம்ம ஊரில் ஒரு கந்தன் சுத்திக்கு இருக்காப்புல, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி பற்றி நம்ம பேசிதான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் புரட்சியை வச்சு தான் ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே நடந்துச்சு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்றது ஃபியூச்சரில் தெரியும். இப்போது அந்த இட்டாலி, ஃப்ரான்ஸு இப்படிலாம் வந்துட்டோம்னாலே பாரிஸில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. வேட்டிகன் இந்த நகரம்லாம் இருக்குல்ல, இங்கே தானே ஒரு டாவன்சிகோன் படம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஜீசஸோட பிளட் லைன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தேடி வருவாங்க. இந்த மேரி மெக்தலினோட பிளட் லைனை தேடி வருவாங்க. ஸோ அதை காட்டுறது தான் இந்த ஃபோட்டோ. இந்த பிரமிட் கேரக்டர் இருக்குல்ல, ஈஜிப்டும் இவங்களும் எல்லாம் ஒன்று தான். அதை சிம்பாலிசம் காட்டிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது தெரிஞ்சு அவன் தம்பியை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் தம்பி வந்து மென்டல்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும் போது டென்ஷன் ஆகி சண்டை விட்டு கட்டி விட்டுறான்னு கூப்பிட்டு வான் பண்ணி அவங்க அண்ணனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. தம்பியும் ஃபீல் பண்ணுறான். அப்புறம் செஸ் விளாண்டுட்டு இருக்கும் போது இவங்க செஸ் ஆல்ரெடி இவங்களும் நல்ல ஒரு பிளேயர் தான், ஸ்டேட் பிளேயர். இந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும்போது இவன் தோற்று போகிற மாதிரி தோற்று போயிடுறான். இப்படிலாம் விளாண்டனா ஒன்றும் படப்படாது, சரி ஓகே உன் பேர் வந்து எடுத்துடுறேன், எல்லாம் பேரோட ஸ்கூல் பேர் கிட்டோன்னு சொன்னோன்னே, இல்லை ஒரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் போடுவாங்கன்னு கூப்பிட்டு பயங்கரமாக ஸ்கெச் பண்ணி விளாண்டுறான். இந்த மூவ்ஸ்லாம் எப்படா கற்றுக்குறேன் அப்படின்னா, நானே விளாண்டுக்குவேன்னு சொல்கிறேன். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறானுங்க. நாமெல்லாம் பிளான் ஏ பிளான் பி வச்சுருப்போம், அவன் எப்பயுமே பிளான் சியோட தான் விளாண்டுட்டு இருப்பான். நம்ம ஒரு கணக்கு போட்டுருப்போம், அவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த பையன் சொல்லுவான், அப்புறம் ஏன் என்கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை யாராச்சும் அம்மாட்ட தோக்க உங்களை பார்த்தா எனக்கு அம்மா மாதிரி ஃபீல் ஆகுது, எங்கள் அம்மாவை நான் எப்படி தோக்க வைப்பேன், நான் உங்களை அம்மாவாக கூப்பிடுவா அப்படின்னு சொல்லுவான்.
ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தத்து பிள்ளை, இவங்க வந்து இவங்க பெத்தெடுக்கல அந்த பிள்ளைய, அதெல்லாம் ஸோ வளர்ப்பு பிள்ளை மாதிரி தான். அப்பா மதர்னு கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுது, மீனாட்சி முருகன் அப்படின்னு கனெக்ட் ஆயிடுது. மேட்ரு இது சிம்பாலிசமாக காட்டுறானுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் யோசிக்கலாம், என்ன ப்ரோ ஒரே கதையை திருப்பி திருப்பி எடுத்துகிட்டே இருக்காங்க, ஏன்னா கான்சியஸில் பதிய வைக்கிறானுங்க. அப்படிப்பட்ட கதைகள் வரும்போது தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண விடுவானுங்க. ஸோ அவன் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு விஷயம் தெரிஞ்சவன் படம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், அவ்வளோதான். அவனுக்கு காசு அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். நம்ம தான் பைத்தியக்காரி மாதிரி பார்த்துட்டு இருப்போம், ஒரே படத்தையே ரிப்பீட்டாக. அவங்க ஒரு லூப்பில் இருக்காங்க, அந்த லூப்பை வந்து ஒய்யாமல் வேற ஒரு ஆங்கிளில் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி ஏதோ இன்பம் கண்டுக்கிறாங்க, என்ன இலவும் தெரில. ஸோ கரண்ட் போயிருது, கரண்ட் போனே பெஞ்சமின் திடீர்னு ஓடுறேன். எதுக்குன்னா பிரான்சிஸ்க்கு வந்து இருட்டுனா பயம். இங்கே தான் மேட்டர் ரிவீல் பண்ணுறானுங்க. ஒருத்தனுக்கு இருட்டுனா பயம், ஒருத்தன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். உங்களுக்கு புரியுதா? இரட்டைத்தன்மை, ஒரு டெவில், ஒரு பாசிட்டிவ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பாசிட்டிவ்னா என்ன? அது ஒளின்னு வந்து எப்பவுமே சாந்தமாக இருக்கும். இருளுக்குள்ளே போனால் பயப்படுவான் அந்த பையன். ஸோ ரொம்ப இன்னசென்ட்டாக தான் காட்டியிருப்பானுங்க அந்த பையனை. ஆனால் இவன் வந்து பெஞ்சமின் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாகவும் டாமினேட்டராக காட்டியிருப்பானுங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம உடம்புக்குள்ளே எப்பயுமே 2 மனநிலை இருக்கும், ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். அதே மாதிரி தான் அந்த ட்வின் கேரக்டரில் 2ஆக பிரிஞ்சிடும். ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருப்பான், ஒரு பக்கம் நெகட்டிவாக இருப்பான். இதுதான் மேட்ரு, சிம்பாலிசம். ஸோ இப்போ அவங்க எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்சிஸோட டார்க்னஸ்னால அவனுக்கு வந்து ப்ராப்ளம், அவனுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டார்க்கில் ரொம்ப நேரம் அவனால் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டார்க் இங்கேயே கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த பையனை மென்டல்னு சொல்லி கெட்டல் பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி அந்த பையனை புள்ளி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து எங்கேயோ வெளியே போயிருப்பான், ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு போயிருப்பான் வெளியே எங்கேயோ. ஸோ அப்போ புள்ளி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஒரு கெமிக்கல் லேப் இதெல்லாம் நடத்துவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி லேப் நடக்கும்போது ட்ரெயின்ஸை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தன் ப்ராக்டிக்கலாக ஒருத்தன் தேரின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் லேபில் பிரித்து வைக்கிறானுங்க. அப்போ இந்த மேட்டரை ஒரு டீச்சர்ஸ் பேசிட்டு போகும்போது கூட இருக்க ஒருத்தன் தீரஜ்னு ஒருத்தர் இருப்பான்ல, இவன் நோட் பண்ணிக்கோங்க, கிளைமேக்ஸில் இவனை தான் போட்டு தருவாங்க, இதுதான் 10வது நம்பரு. ஸோ தீரஜ்ன்றதை கேட்டு போய் சொல்லிடுறான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இவங்களுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே வேறு, இந்த ஃப்ரான்சிஸ்க்கும் பெஞ்சமினுக்கும் அன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ விஷ் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்போது அங்கே வந்து சஞ்சனான்னு ஒருத்தி இருப்பா, அவளுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ 2 பேரும் இப்படி முட்டாய் கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் தீரஜ் வந்து இந்த மாதிரி சொன்னோடனே, சரி லைட் ஆஃப் பண்ணி விட்டு இவனை பயமுடுத்துவோம்னு சொல்லிட்டு பயமுடுத்துறாங்க. இந்த பையன் ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுறான். இந்த சவுண்டு கேட்டு பெஞ்சமின் வந்து காப்பாற்ற வரும்போது அந்த பையனை காப்பாற்ற முடியல. அது ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே விழுந்து செத்து போயிடறான். ஸோ அதை தாங்க முடியாமல் வெறியில் இருக்கேன், அவன் கத்திட்டு இருக்கேன். ஸோ அப்போ கூட்டி போய் இது பண்ணுறாங்க. இந்த BFன்றதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, பிக் பிரதர்ஸ். 2 பேருமே பிரதர்ஸ் தானே. பிக் பிரதர்ஸ் அப்படின்னா உலகத்துக்கே பிரதர்ஸ்ன்ற மாதிரி. இவங்க 2 பேரோட மூளை வளர்ச்சி அது அபரிவிதமாக இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டை வாங்கி உலகத்தில் இருக்க மிகப்பெரிய டாப்பான ஒரு இடத்துக்கு போயிட முடியும். ஸோ பிக் பிரதர்ஸ் நம்மளாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது வெளிநாட்டில் பிக் பிரதர்ஸ், நம்ம ஊரில் பிக் பாஸ். புரியும் நினைக்கிறேன். சரி, ரைட்டு மேட்டருக்கு போகலாம். ஸோ அந்த பையன் இறந்த பிறகு எல்லாருமே சோகமாக பார்க்குறாங்க. இந்த பையன் கடைசியாக கிளாஸை விட்டு வெளியே போகும்போது எல்லாரும் முறைச்சிட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் சாவு எங்களான்டான்ற மாதிரி போகிறேன். ஸோ அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாப்புல, இல்லை நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மதர் வராங்க. மதர் வந்து இல்லை உங்கள் கூட இருந்தால் செட் ஆகாது, நான் கூட்டி போயிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஈகிள் சிம்பிளை காட்டுறாங்க. பெஞ்சமின் இங்கேருந்து ஈகிள் கூட்டம் கூட்டி போகுது. அதாவது குதிரை கூட்டத்திட்ட இருந்து ஈகிள் கூட்டம் கூட்டி போகுது. உங்களுக்கு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். குதிரை கூட்டத்துக்கு பாம்பு தான் சொன்னேன், ஈகிள் கூட்டத்துக்கு அமெரிக்கா அண்ணன் வரான் திரும்பி வரான்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது அண்ணன் இங்கே தான் இருந்தாப்புல, இங்கேருந்து போயிட்டாப்புல, திரும்பி வரப்போறாப்புல. ஸோ த ரிட்டர்ன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரிட்டர்ன் தான் டெவில் பழி வாங்குறதுக்கு வராப்புல. இது சிம்பாலிசம். அதுதான் அந்த மதர் வந்து கூட்டி போகிறாங்க. அந்த மதர் வந்து வேற ஒரு ஊருக்கு கூட்டி போகிறாங்க, வேற ஒரு அடாப்டட் சைல்டாக வேற இடத்துக்கு போகிறான். இப்போது நம்மளுடைய அண்ணன் திருப்பி வரப்போறா, சிங்கம் திரும்பி வரப்போகுதுன்னு சொன்னோம்ல, அதான் மேட்ரு. சிங்கத்துக்கும் ஈகிளுக்கும் ஒரு கனெக்ஷன். சிங்கத்துக்கு வேலை பார்க்கறது ஈகிள், அதே மாதிரி குதிரைக்கு வேலை பார்க்கறது பாம்பு. ஓகே, இந்த சிம்பாலிசம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ அண்ணன் வந்து சிங்கம் ஆகிட்டு, சிங்கம் போயிடுச்சு இந்த இடத்த விட்டு, திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறது தான் பழிவாங்கிற நிகழ்வு. ஆப்பிரிக்கா காட்டுப்புலி பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை கேட்டுக்க. ஓகே, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுடைய மீனாட்சி வராங்க, சத்தி வராங்க, எங்கள் பேர் என்ன, சாந்தி வராங்க. சாந்தி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நம்ம கேஸ் கொடுப்போமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேணாம், நம்ம ஸ்கூலோட இதே போயிடும், இவங்க அடாப்டட் சைல்டு தானே, இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ரோட்டில் தெருவில் கிடந்தாங்க, அவங்களோட டேலண்ட்டை நான் பயன்படுத்தி என்னுடைய ஸ்கூலை வளர்த்துக்கிட்டேன். பட் அவனுக்கு நான் எல்லாமே கொடுத்தேன், இல்லை எஜுகேஷன் கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், எல்லாமே கொடுத்துருக்கேன், பட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். ஸோ அவனோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது சிவபெருமான் முருகனை பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி போடாமல் இருந்து போனார்ல, திருவரம் போனார்ல, பழனிக்கு ஆண்டியா தோணார்ல, அந்த மேட்டரை வேற மாதிரி கொண்டு வராங்க. அவ்வளோதான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாப்புல, மறைஞ்சு வந்து பெஞ்சமின் கேட்டுறாப்புல. கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்லுது, அப்புறம் என்ன ஆச்சு இதெல்லாம் போய் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது ஸ்கூல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாப்புல நம்மள்ட்ட. அப்போ ஸ்கூல் எரிஞ்சு போச்சு, ஏதோ சாபமோ என்னமோ தெரியல, ஸ்கூலே எரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன்.
ஆமாம், அவன் கேட்டான் எல்லாத்தையும், யாருக்கு தெரியும். சரி ரைட்டு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது பெஞ்சமின் வந்து ஃப்ரான்சிஸ் அவங்களுடைய பர்த்டே அப்போ தான் இறந்துருக்கான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பர்த்டே அப்போ தான் அவன் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் தெரிஞ்சுக்கிறானுங்க. அப்போ தான் இந்த சஞ்சனான்றவங்களும் ட்வின்ஸு. ஸோ அந்த ட்வின்ஸில் ஒருத்தங்களை கனெக்ட் ஆகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் வீட்டுக்குள்ள பெரிய ஒரு லேம்பில் வச்சிருக்காங்க பாருங்க. ஃப்ரான்ஸ், இட்டாலி இதுதான் கனெக்ட் ஆகுதா, இது எல்லாம் இவங்களுடைய எல்லாமே வந்து ஒரு யூனிக்கானது. பாரிஸ், இது பாரிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கனெக்ஷனுங்க. நீங்கள் இந்த தோலான்ற படம் நினைக்கிறேன், தோலான்ற படம் தான் நினைக்கிறேன். கார்த்திக் வந்து நாக சைத்தியனா கூட நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் அண்ணன் தம்பி கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பானுங்க. அவனுக்கும் கடைசி இந்த பாரிஸ் போய் தான், இந்த ஈஃபில் டவரில் போய் தான் ஒரு மிகப்பெரிய எண்டிங் ஆகும் படம். ஸோ அந்த பாரிஸ்க்கும் இந்த அண்ணன் தம்பிகள் ட்வின்க்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. எங்கேயும் லாஃபிங் புத்தா வச்சிருக்கானுங்க வீட்டுக்குள்ளே. ஸோ இவங்க 2 பேரை பாதுகாத்து வச்சுக்கிறாப்புல நம்மளுடைய ஹீரோ. அப்போ விசாரிக்க போகும்போது மார்க்கெட்டுக்கு போகிறாப்புல. இங்கேயும் புத்தர் சிம்பிள். இப்போ இந்த புத்தரும் கந்தனும் ஒன்றுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு அது புரியவே மாட்டேனுது. நம்ம நிறைய நுணுக்கமாக தேடி தெரிஞ்சுக்கிட்டனால நமக்கு தெரியுது. உங்களுக்கு அது புரியலை. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒரு எவிடன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த கடைக்குள்ள சம்மந்தமே இல்லை. இந்த வெங்காய கடைக்குள்ளேயும் இந்த புத்தர் ஃபோட்டோக்கும் சம்மந்தமே இல்லை. புதுசாக ஒட்டியிருக்கானுங்க. இவனுக்கு வேணும்னு இந்த படத்துக்காக, இந்த சீக்வன்ஸ்க்காக ஒட்டியிருக்கானுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ முன்னாடி வெளியே தொங்குதா. ஸோ புத்தரும் மரத்தடியில் தான் வச்சுருப்பாங்க, விநாயகரும் மரத்தடியில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ புத்தரோட மறுவடிவம் தான் விநாயகர். ஸோ இவங்க எல்லாருமே வினைய கூட்டம். ஸோ அதனால தான் கடைகள்லேருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த சீக்வன்ஸை காட்டியிருக்கானுங்க. இதெல்லாம் மறைபொருள் சிம்டம்ஸ் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, திருப்பி நம்ம சாந்தி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், நீங்கள் ஆனால் பெஞ்சமினை கொன்றக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் வந்து அவன் தம்பி சாகிறதுக்கு அந்த டெத் டே இருக்குல்ல, அதுக்கு வந்து அவனுக்கு பிறந்த நாளுக்கோ டெத் டேக்கோ வந்து நினைவேஞ்சலைக்காக பூ வச்சுட்டு போவான். ஸோ அப்போ அவன் தான் வரான். நான் போய் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பூ இருக்கும், அப்போ பெஞ்சமின் தான் வந்து வச்சுட்டு போகிறான்னு சொன்னோன்னே இந்த ஹிண்ட்டு கிடச்சிட்டு அவங்க தேடி போகிறாங்க. அப்புறம் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மனோகர்கிட்ட இருந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணி மனோகர் பையனை போட்டு தள்ளுன்னு சொல்லி ஹீரோயினை கடத்தி கொண்டு வருவார். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. கடத்தி கொண்டு தான் ஹீரோயினி கையிலேயே தான் ட்வின் சிஸ்டரை கொள்ற மாதிரி கொண்டுருவான். ஸோ 9வது ஆளும் காலி. 10வது ஆள் தான் தீரஜ். அவனை தேடிட்டு இருக்க மேட்ரு போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்கெட்ச் இதான். இந்த ஃப்ரான்சிஸ்ன்னு கண்டுபிடிச்சிடறாப்புல நம்ம ஆளு. கண்டுபிடிச்சு நீ எப்படி என்கிட்ட மாட்டின தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டா இத்தனை வருடம் காலம் இவ்வளோ பழி வாங்குறதுக்கு வெறியோட தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. சரி, பாதிக்கப்பட்ட என்ன மறக்க சொல்றீங்க? பாதிப்பு பண்ணவங்க அவங்க பாட்டுக்கு நார்மலாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இதுதான் மேட்ரு. அதாவது ஆதியில் நடந்த மேட்டர்னால இவங்க நிறைய இழந்துட்டாங்க அந்த போரில். ஸோ அது நம்ம மறந்துட்டோம். நம்ம மறந்து நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணுறத சகிச்சுக்க முடியாமல் ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் தான் வெறியதனமா அந்த இவ்வளோ வருடங்கள் காலையும் பழி வாங்க வராங்க இல்லை, அதுதான் சிம்பாலிசமாக காட்டுறாங்க. இவன் தூங்குறப்பையும் நோட் பண்ணி பாருங்களேன். பக்கத்தில் அந்த யானை சிம்பிள் இருக்கும். மேலே வந்து இந்த மனித பரிணாம கோட்பாடு சொன்ன டாவின்ஸ் சொன்னான்ல, அந்த ஃபோட்டோ வச்சிருப்பானுங்க. மனித சைக்கிள்ஸை காட்டியிருப்பானுங்க. இந்த பக்கம் ஆந்தை, இங்கேயும் லாஃபிங் புத்தா. ஸோ புரியுதா உங்களுக்கு? இதான் நிறைய இடங்களில் சிம்பாலிசம் காட்டுறாங்க. புத்தான்ற மேட்டர் என்னன்னா கந்தன் கூட்டம், அந்த வணிக கூட்டத்தை வச்சு தான் கதையே அம்சமே. ஆனால் வெளியே காட்டுறது வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் மெயின் கோர் கதை வணிகம் தான். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு வணிகம் பண்ணுறதுக்காகத்தான் இவனை உள்ளே கொண்டு வந்தாங்க. வணிகத்து மூலமா ஏமாந்த ஒருத்தன் தான் பழிவாங்க வந்திருக்கான். அந்த ஸ்கூலே அழிச்சிடறான். ஸோ பார்த்துருப்பீங்க நீங்கள். இதை சொல்லும் போது நீ எப்படி மாட்டின தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போது நீ வந்து காரை ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணி எப்படி உன்னை வச்சு ட்ராப் பண்ணி அந்த தூக்கினேன் எல்லாம் சொல்லும் போது நீ வச்சிருந்த அந்த லைட்டரை வச்சு தான்டா நீ மாட்டின அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் பண்ணுவான். நான் உனக்கு இனிமேல் கண்டிப்பாக நான் பெரிய தண்டனை வாங்கி கொடுப்பேன், உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்குன்னு சொன்னோன்னே 17 வருடங்களுக்கு முன்னே நான் செத்துட்டேன்னு சொல்கிறான். அதாவது தம்பி செத்த போய் செத்துட்டான். அதுக்கப்புறம் 17 வருடங்கள் ஆயிருக்கு. ஸோ இதில் 17ன்ற சிம்பாலிசம் காட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அந்த கோர்ட்ல இருந்து பேசிக்கிட்டு வராங்க. சார் நம்ம இப்படி சொல்கிறோம்ல சார், சின்ன வயசில் வந்து அவங்க வந்து ட்வின்ஸை காப்பாற்றிக்கிறதுக்காக யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்க கொல்ல துணிஞ்சவங்க. தான் ட்வினை கொண்டதுக்கு இவன் திருப்பி கொள்றதுல என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஸ் பேசுவாங்க. பேசிட்டே போகும்போது நிறைய விஷயம் பேசுவாங்க. அப்போதான் அந்த நான் தீரன், என் அண்ணன் தான் தீரஜ்ன்னு சொல்லுவான். ஆக்சுவலாக இவன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா எந்த தப்புமே பண்ணாத ஆப்போசிட் ஜெண்டரை தான் போட்டிருக்கான். இப்போ ட்வின்ஸ் இருக்கானுங்கன்னா அந்த லேபுக்குள்ள இருந்தவங்க யாரையும் கொள்ளலை, லேப்ல இருந்து அங்கிட்டு தேரி கிளாஸ்ல இருந்தாங்க இல்லை, அவங்களெல்லாம் போட்டு தள்ளினாங்க. ஏன்னா அப்போதான் இவங்களுக்கு வலிக்கும். இப்போ இவங்களை போட்டால் அவங்க எல்லாம் மரணம் அடைஞ்சிருவாங்க. ஸோ ஒன்றும் தெரியாது. அப்போ ஆப்போசிட்ல இருக்க ட்வினை போட்டால் இவங்க கடைசி வரைக்கும் வேதனையில இருப்பாங்கல்ல, அதுக்காக தீரஜை போட்டு தள்ள ஜெயிலுக்குள்ள போறதுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருப்பான். அதனாலதான் வீட்டை மாட்டியிருப்பான். இது 10வது ஆளு. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. 10வது ஆளு நோட் பண்ணும்போது அவருடைய அந்த கைதி நம்பரை பாருங்க, 424. இதை நீங்க கூட்டினு வச்சுக்கோங்களேன் 10ன்னு வரும். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. இது 10வது ஆளை கொலை பண்றான். ஸோ கொலை பண்ணிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். அவனுடைய
அந்த கைதி எண் பார்த்தீங்கன்னா 11. ஆக்சுவலாக 101 அதான் அவனுடைய கைதி நம்பர். இந்த இடத்துல தான் ஒரு ஷார்ட் காட்டுவானுங்க. பெஞ்சமினை போட்டு தள்ளிட்டு 11 கேரக்டர் காட்டுவான். அப்போ தான் அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வருது. இதை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு ஒன்று வச்சிருப்போம், இவன் ஆப்ஷன் சி ஒன்று வச்சிருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. இவன் தான் ஸ்கெச் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கான். ஏன்னா ஜெயிலில் தான் இருக்கான்னு தெரியும். இவனை போட்டு தள்ளணும், நம்ம ஜெயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி வந்து போட்டு தள்ளியிருக்கான். ஸோ இப்போ இந்த கைதி நம்பர்லாம் கண்டுபிடிச்சு வந்திருக்கான் பாருங்க. இவனோட டேட் ஆஃப் பர்த் பாருங்களேன், எல்லாமே செப்டம்பரில் நடந்திருக்கும். இவனுடைய பர்த்டே வந்து செப்டம்பர் 20. ஸோ 20 நீங்கள் 2ஆக பிரிச்சிங்கனால என்ன ஆகும் அப்படின்னா அது 1 11 வந்து நிற்கும். ஸோ நிறைய பேசிகிட்டு இருப்பான். இந்த ஷார்ட்டில் தான் ஒரு விஷயம் பேசுவாங்க. என்னோட ஹார்ட்டை நான் ஒன்று கொடுத்துட்றேன்ற மாதிரி சிம்பாலிசமாக காட்டிட்டு போவார். அப்போ ஒரு ஷார்ட், இந்த ஷார்ட் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்கிறீங்க. மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. ஒரு டேப்லெட் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பானுங்க. ஒரு போதைப் பொருள் மாதிரி, ஒரு இல்லீகல் ட்ரக்ஸ் மாதிரி உள்ளே இறக்கியிருக்கானுங்க. இந்த மெடிசன் தான், அது வந்து தடை செய்யப்பட்ட மெடிசன்ஸ். ஸோ இது ஒரு 4 பில் எடுத்தால் கூட கோமா ஸ்டேஜ் போய் பிரெயின் டெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 4 எடுத்து கையில் வச்சு வாயில போட்டு இவனும் சூசைட் பண்ணிக்கிறான். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான்ல. ஸோ இவன் தான் 11. ஸோ இவனும் காலி. ட்வின்ஸில் எல்லாத்தையும் 11 ட்வின்ஸ்லையும் கடைசி ட்வின்ஸ் ஒருத்தன் சாகுறான். ஸோ அம்மான்ற அம்மாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிவிட்டு இவன் டெட் ஆயிடுறான். இப்போ இங்கே தான் ஷார்ட் இருக்குது. இவங்களுடைய டெத் டேட் எல்லாம் பாருங்களேன். அந்த பிரான்சிஸ் பால் இருக்கான்ல, அவன் இறந்த டேட்டா பாருங்கள் 11/9. ஸோ டேட் ஆஃப் பர்த், அதாவது செப்டம்பர் மாதம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே டேட் ஆஃப் பர்த்லாம் இவனும் பிறந்திருக்கான். ஆனால் அவன் இறந்த டேட்டை பாருங்களேன் 20 செப்டம்பர். ஆக்சுவலாக அது 20ன்னு போட்டிருக்கு. அதை 2ஆக பிரிச்சிங்கன்னா 1 தான் வரும். ஸோ அதுவும் ஈக்குவலாக 11/9 தான். இப்போ 2 பேருமே 11/9 டெத் ஆயிருக்கானுங்க. ஸோ இது ஒரு கனெக்ஷன். இது ஓப்பனாகவே இந்த விஷயம் காட்டியிருக்கானுங்க. இது மட்டும் இல்லை, ட்வின்ஸும் கன்ஃபார்மாக காட்டுறதுக்காக கிளைமேக்ஸ் ஷாட் ஒன்று வச்சிருப்பானுங்க. இதுதான் அற்புதமான ஷாட்டு. அவனுடைய இதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கலரை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், ஒயிட் கலரில் நல்லா ப்ளஸ்ஸாக ஒரு பளிச்சுன்னு இருக்கும். மேலே சன்லைட் இருக்கும். இதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், கருப்பாக இருக்கும். இவனுக்கு கருப்புனாலே பிடிக்காது. அதாவது மூன் சம்மந்தப்பட்ட விஷயம், மூன் அண்டு சன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். வலது கண். ஸோ இதெல்லாம் மறைபொருள் மெசேஜ் ஓப்பனாக காட்டியிருக்கானுங்க. கடைசி இந்த போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் நம்பர் டைமிங் பார்க்குறேன். என்னுடைய ஆக்சுவலாக இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் போடுவோம்ல, டைட்டில் போடுறதுக்காக என்ன டைட்டில் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டைமிங்கை பாருங்கள். ஸோ இப்படி தான் மெசேஜ் வந்து முடியுது. இது நிறைய மூலியமாக கனெக்ஷன் ஆகுது. இந்தந்த விஷயங்கள் இந்தந்த ஆட்கள்னால தான் ரிவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்கும். பட் எங்களுக்கெல்லாம் அது நார்மல் ஆயிடுச்சு. இது எல்லாமே நமக்கு மீறிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிற தன்மை தான் நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. ஓகே ஓரளவில் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அந்த ஃபுல் படத்தையும் முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்க. இந்த 11/9க்கும் 9/11க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறப்ப தான் அதோட மீனிங் புரியும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன புரிஞ்சிருக்கு, அது உங்களுக்கு அது அப்படியே பொருந்துமானா கிடையாது. இதுதான் ரகசியமே. ஓகே, சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் ஜாயின்ட்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேனல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். போலீசாரால் சைக்கோ கொலைகாரன் என சந்தேகிக்கப்பட்ட பாபு என்கின்ற இளைஞன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பிணம் கிடைத்ததாக என்ன சார் சொல்றாங்க? இங்க இருக்கானே நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு சைக்கோ இருக்கான், இப்ப லீவ்ல போயிருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு சைக்கோ இருக்கான், இப்ப லீவ்ல போயிருக்கான். எல்லா விஷயத்தையும் கடவுளே செய்ய நினைச்சா இப்படி சில விஷயங்கள் நம்மளே செஞ்சிடணும். அதான் அவங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, எதிரிங்களும் கிடையாது. அதுக்காக நான் நல்லவன்லாம் சொல்ல வரல. தேவைப்படும் போது கெட்டவனா மாறிடுவேன். காப்பாத்துங்க!